நடிகை த்ரிஷா தமிழ் சினிமாவின் நீண்ட பயணத்தில் பல்வேறு பருவங்களை கடந்து வந்தவர். 2000களின் தொடக்கத்தில் மௌனம் பேசுகிறது, சாமி, கில்லி போன்ற வெற்றி படங்களின் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த அவர் ஒரு காலகட்டத்தில் ஹிட் படங்கள் இல்லாமல் சவால்களை சந்தித்தார். ஆனால் தன்னம்பிக்கையுடன் திரையுலகில் தொடர்ந்து செயல்பட்டு 96, பொன்னியின் செல்வன், தக்லை போன்ற படங்களின் மூலம் மீண்டும் முன்னணி நடிகையாக வலிமையாக திரும்பினார். த்ரிஷாவின் நடிப்பில் ஒரு மென்மையும் நுணுக்கமும் உள்ளது. 96 படத்தில் ஜானு கதாபாத்திரத்தில் அவர் காட்டிய உணர்ச்சி மிகுந்த நடிப்பு ரசிகர்களை ஆழமாக பாதித்தது. அதேபோல் பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை தேவியாக அவர் காட்டிய அழகு, ஆளுமை மற்றும் காட்சிப்படுதல் இவை அனைத்தும் ஒரு முதிர்ந்த நடிகையாக அவரது அந்தஸ்தை உயர்த்தியது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கு சினிமாவிலும் த்ரிஷா பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். வருஷம், நுவோஸ்தா நானி, அதிரந்தி போன்ற படங்கள் தெலுங்கு ரசிகர்களிடம் அவரை பிரபலமாக்கின. இருப்பினும் த்ரிஷாவின் பயணத்தில் சில சவால்களும் இருந்தது. 2012 முதல் 2016 வரை அவர் நடித்த சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. மோகினி, எனக்கு 20 போன்ற படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் தோல்வியை சந்தித்தன. சில நேரங்களில் அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் அவரது நடிப்பு திறனை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. இதனால் கமர்ஷியல் ஹீரோயின் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் சமந்தா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் போன்ற புதிய தலைமுறை நடிகைகள் முன்னேறிய காலத்தில் த்ரிஷா தேர்வு நிலை குறைந்தது. த்ரிஷா தற்போது புதிய கட்டத்தில் இருக்கின்றார். விஜய் 68 படத்தில் மீண்டும் விஜயுடன் இணைவது கில்லி படத்தின் நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. அவரது திரும்பிய வெற்றி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் தேனாம்பேட்டையில் உள்ள த்ரிஷாவின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தகவல்கள் வெளியாகியது. இது மட்டும் இல்லாமல் முதல்வர் மு.க. ஸ்டாலின், பாஜக தலைமை அலுவலகம், நடிகர் எஸ்.வி. சேகர் மற்றும் கவர்னர் மாளிகைக்கு இதே போன்ற மிரட்டல் வந்தது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. போலீஸ் மோப்ப நாய் உதவியுடன் அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனையை மேற்கொண்டனர். இறுதியில் இந்த மிரட்டல்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டது. இது பிரபலங்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள்.